Krish might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா இந்த வீடியோவில் 2 பேஸ் மற்றும் 3 பேஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த சீக்கிரம் ரிலே பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் போர்டில் இருக்கும். இந்த பேனல் போர்டில் இருக்கக்கூடிய இந்த சீக்கிரம் ரிலே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதில் எங்கே இன்புட் கொடுக்கறது அவுட்புட் கொடுக்கறது, இதே போல் பலவிதமான தகவல்களை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இது பிராண்டை பொறுத்து சீக்கிரம் ரிலே கீர்த்தி ரிலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து 12 வோல்ட்டு 25 ஆம்ஸில் வேலை செய்யக்கூடியது. 60 ஓம்ஸ் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய காயில் வந்துட்டு நோ வோல்ட் காயில்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுறீங்க, ஓம் செல்லில் வச்சு செக் பண்ணும்போது 60 ஓம்ஸ்க்கு நியர்பையில் இருக்கும், அதாவது கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும், அதுக்கு பக்கமாக இருக்கும். அதுக்காக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இதை தெரிஞ்சுக்கலாம். இது கீர்த்தி ரிலேவாக இருந்தாலும் சீக்கிரம் ரிலேவாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த பிராண்டில் இருந்தாலும் சரி, இதோட ஃபங்க்ஷன் தன்மைகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இதோட ஸ்டைல் வேணும்னா வேறு மாதிரி இருக்கலாம், இதோட ஸ்டைல் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் இது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒன்றே தான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிராண்டை பொறுத்து அதோட ஓம் செல் என்ன, கரண்ட் ரேட்டிங் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பயன்படுத்த போகிறது இந்த வீடியோவில் சீக்கிரம் ரிலே. இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 25 ஆம்ஸில் வேலை செய்யக்கூடியது. இதோட காயிலோட ஓம் செல்லுன்னு பார்த்திங்கன்னா 60. நண்பா இப்போ இந்த பகுதியில் NO மற்றும் NC பாயிண்ட்னா என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இந்த சீக்கிரம் ரிலேவுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பேனல் போர்டு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான புஷ் பட்டன்லையுமே NO மற்றும் NC பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கான்டாக்டை கூட NO NCன்னு சொல்லலாம். ஸோ நிறைய டைப்பில் இருக்குது. அந்த NOனா என்ன, NCனா என்ன, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடியது கையில் சீக்கிரம் ரிலே. இந்த சீக்கிரம் ரிலேவில் நமக்கு இந்த யூனிட்டுக்கு எந்தவித பவருமே கொடுக்காத நேரத்தில் இந்த கீழே மேலே ப்ளே ஆகக்கூடிய நாப் செட்டு எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாப் செட்டு நான் கையில் அமுக்கும் போது கீழே மேலே போயிட்டு வருது. இந்த நாப் செட் பகுதி இயற்கையில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நாப் செட் பகுதி இயற்கையில் மேல் நோக்கி இருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. கீழே இருக்கக்கூடிய நாப்பும் மேலே இருக்கக்கூடிய நாப்பும் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இப்படி பொதுவாக க்ளோஸாக இருக்கக்கூடிய நாப் செட்டை நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். இந்த நாப் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வச்சுட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்படி இயற்கையில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கிறதுனால நார்மலி ஓப்பன் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது க்ளோஸாக இருந்தால் நார்மலி க்ளோஸ்டு NCன்னு சொல்லுவாங்க. இப்படி ஓப்பனாக இருக்க நாப் செட்டை நார்மலி ஓப்பன் NOன்னு சொல்லுவாங்க. நண்பா NOலேருந்து பவர் வந்தாலும் NCலேருந்து பவர் வந்தாலும் எப்படி கீழே இருக்கக்கூடிய இந்த பின் வழி அவுட்புட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது நார்மலி ஓப்பன் க்ளோஸ்டு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ்ன்ற பவர் வந்துட்டு எப்போவுமே இந்த மேல் பகுதியில் கொடுத்துருப்போம். 3 பேஸ்க்கான பவரை இந்த கீழ் பகுதியில் கொடுத்துருப்போம். இப்போ இந்த மேல் பகுதியில் எப்போவுமே 2 பேஸ்க்கான பவர் வந்துகிட்ருக்கும். இந்த நாப் செட்டும் எப்போவுமே மேல் பகுதியில் தான் ஓட்டிகிட்ருக்கும். ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கான பவர், அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ரன்னிங் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டருமே இந்த மேல் பகுதியிலேருந்து கரண்ட் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கான பவர் எப்போவுமே நமக்கு அவுட்புட்டே கிடச்சிட்ருக்கும். இது 3 பேஸாக வேலை செய்கிற நேரத்தில் இங்கே 3 பேஸ் கட் ஆஃப் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 பேஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டை 12 வோல்ட்டை இங்கே கீழே இருக்கக்கூடிய நோ வோல்ட் காயிலுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். அதாவது இங்கே 3 பேஸ் அப்படின்னா இங்கே கரண்ட் வர பட்சத்தில் இங்கே நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இந்த நோ வோல்ட் காயில் ஆன் பண்ணும். ஆன் பண்ணுற பட்சத்தில் இந்த நாப் செட் பகுதி பார்த்திங்கன்னா கீழே இப்படி இழுத்து பிடிக்கும். இப்படி இழுத்து பிடிக்கிற நேரத்தில் இங்கே வரக்கூடிய கரண்ட்டு இந்த பட்டை வழியே பாஸ் ஆகும். இந்த பட்டை வழியே பாஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினலுக்கு இந்த கேபிள் வழியாக அவுட்புட் ஆகிட்டு இங்கே கிடைக்கும். இதை தான் நம்ம கான்டாக்டுக்கோ இல்லை மோட்டருக்கோ டைரெக்டாக யூஸ் பண்ணணும். நண்பா இந்த சீக்கிரம் ரிலேவில் இந்த பின்னிலேருந்து இந்த பின்னுக்கு ஒரு லூப் இருக்குது. அதே போல் இந்த பின்னிலேருந்து இந்த பின்னில் ஒரு லூப் இருக்குது. அதே போல் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் இந்த பின்னிலேருந்து இந்த பகுதிக்கு ஒரு லூப் வருது. இந்த லூப்பெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சீக்கிரம் ரிலேவோட மேக்ஸிமம் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 25 ஆம்ஸு. இந்த நாப் செட் பகுதி இந்த ஒரு சைடில் இருந்து டைரெக்டாக இப்படி வரக்கூடியது 12 ஆம்ஸுக்கு வேலை செய்யும். அதே போல் இங்கிருந்து இப்படி வரக்கூடியது 12 ஆம்ஸுக்கு வேலை செய்யும். ஸோ இதை ஒட்டு மொத்தத்தோட கூட்டுத்தொகை தான் நமக்கு 25 ஆம்ஸு.
ஸோ நம்ம வந்துட்டு இதையும் சேர்க்கும்போது 12 25 ஆகுது. அதே போல் இதுவும் 12 இது ஒன்றுத்தையும் இணைக்கும் போது 25 ஆகுது. அதே போல் தான் இதுக்கான அவுட்புட்டையும் பார்த்தீங்கன்னா இது 12 ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கும் போது 25 ஆம்ஸ் ஆகுது. இப்படி இணைச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் 25 ஆம்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இணைக்காமல் மேக்ஸிமம் அவுட்புட் 25 ஆம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த நாப் செட் பகுதி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அதாவது நாப் செட் எல்லாமே வெந்து கருகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நண்பா இப்போ இந்த CK ரிலேவோட கனெக்ஷனை பார்ப்போம். அதாவது லைன் இன்புட்டுன்னு சொல்லக்கூடிய RYBயில் வராத பேஸ் தான் B பேஸ், கட் ஆஃப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட்டை நேரடியாக கொண்டு வந்து இந்த CK ரிலேவோட கீழ் பகுதியில் கொடுத்துட்றோம். இதோட லூப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று கொடுத்துருப்போம். அதாவது 3 பேஸ் இங்கே வர பட்சத்தில் இந்த இதுக்கு கரண்ட் வரும். இந்த கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன ஒயரை நிறையா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னால் புரிய வரும். இந்த லூப்பை நீங்கள் வேறு எங்கே இருந்து வேணும்னாலும் கனெக்ஷன் எடுக்க முடியும். வேறு எங்கேனாலும் இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து எடுக்கலாம். இது மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். இதையே நான் இங்கேருந்து எடுத்துருக்கின்ற பட்சத்தில் இதை வந்துட்டு நம்ம ப்ரீவென்டருக்கு இதுக்கு எல்லாமே கொண்டு போகணும். 3 பேஸாக என்னன்றதை ப்ரீவென்டர் தான் கணக்கு பண்ணோம். ப்ரீவென்டர் கணக்கு பண்ணோம்னா நம்ம வந்துட்டு பேஸ் ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரீவென்டர் வச்சு பண்ணுவோம். ஸோ அதை கணக்கு பண்ணுறதுக்காக அங்கேருந்து வரக்கூடிய லூப்பை இங்கே ஒன்று கொடுத்துருப்போம். அதாவது ப்ரீவென்டரில் B சைடில் கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்பகுதியில் இருக்கக்கூடிய மினி ரிலேன்னு சொல்லுவாங்க. இதுதான் 2 பேஸா 3 பேஸான்றதை கட் பண்ணி இந்த ப்ரீவென்டருக்கு செக்வன்ஸ் அனுப்போம். 3 பேஸுன்ற நேரத்தில் மட்டும்தான் ப்ரீவென்டர் யூனிட் வேலை செய்யும். 2 பேஸ் நேரத்தில் அந்த ப்ரீவென்டருக்கான RYB பவரை வந்துட்டு B பவர் வராமல் இருக்கும். அப்போ RY பவர் மட்டும்தான் வரும். ஸோ அந்த R பவரையும் Y பவரையும் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரீவென்டர் வந்துட்டு ஆன் ஆகும். இதில் வந்துட்டு ஒரு பவர் வராமல் 2 பவர் மட்டும் வருதுன்ற பட்சத்தில் ப்ரீவென்டர் ஆன் ஆகாது. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய தொடங்கும். ஸோ இதுக்கான பவர் 3த்தையும் கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மினி ரிலே யூஸ் பண்ணுறோம். அதுக்காக வந்துட்டு இங்கேருந்து வரக்கூடிய பவர் ஒன்று அங்கே போகுது. அதே நேரத்தில் பேனல் போர்டு ஸ்டார்டரில் இந்த LED இண்டிகேட்டருக்கு ஒரு இண்டிகேட்டருக்கு வருது. இப்போ இந்த கனெக்ஷன் வந்துட்டு இந்த சின்ன ஒயர் எல்லாமே இப்போதைக்கு விட்டுருங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஒரே நேரத்தில் அதிகப்படியான இது தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டருக்கானது. இதில் கெப்பாசிட்டருக்கான பவர் எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர் ரெட் கலர் எரியுது. இது வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட், செகண்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் எப்போல்லாம் ஹோல்ட் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கான பவர் இதில் வந்துட்டுருக்கும். மற்ற நேரத்தில் ரன்னிங் கெப்பாசிட்டருக்கான பவர் எப்போவுமே அதில் அவுட்புட் ஆகிட்டு தான் இருக்கும். இதில் 2 பேஸ்க்கான பவர் அவுட்புட் ஆனாலும் சரி, இல்லை 3 பேஸ்க்கான பவர் அவுட்புட் ஆனாலும் சரி, இதுக்கான பவர் எப்போவுமே ஓவராலாக ஃபைனலில் அவுட்புட் பவரில் வந்துட்டு இந்த அவுட்புட் பவர் பார்த்திங்கன்னா மெயின் கான்டாக்ட்டுக்கு நமக்கு வந்துட்டுருக்கும். இது நீங்கள் டைரெக்டாக மெயின் கான்டாக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா டைரெக்டாக மோட்ரு கூட கொடுத்துக்கலாம். உங்களோட ஒயரிங் டயக்ராமை பொறுத்து நீங்கள் கனெக்ஷனை கொடுத்துக்கோங்க. நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரோல் பேனல் வந்துட்டு நம்ம கண் முன்னாடி இருக்குது. இதில் இப்போ ஃபியூஸ் கேரியர் 3மே பிளக்இன் பண்ணியிருக்கு. அதாவது இதில் சென்ட்ரலில் வரக்கூடிய கட்டை கட் ஆஃப் பேஸ்க்கான கட்டை. இப்போ 3 ஃபேஸாக இருக்கின்ற நேரத்தில் அந்த கட்டையை பிடுங்குறோம் அப்படின்னா 2 ஃபேஸாக மாறிடும். அப்போ அந்த கீ 3யில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸை கட்டையை போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாப் செட் வந்துட்டு கீழ்ப்பகுதியில் இழுத்துட்ருக்கு. இப்போ இதுக்கான பவர் அவுட்புட் பின்னில் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கட்டையை பிடுங்கிட்டேன். இப்போ 2 ஃபேஸாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாப் செட்டு மேல் நோக்கி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ்க்கான பவர், அதாவது கெப்பாசிட்டருக்கான பவர் இப்போ அவுட்புட் பின்னில் வந்துட்டுருக்கோம். 3 பேஸ் 2 பேஸ் 3 பேஸ் 2 பேஸ். நண்பா ஜென்ரலாக இந்த CK ரிலேவை நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இது ஓவராலாக பார்க்கணுன்னா இது ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஸ்பாட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ன்ற பட்சத்தில் இப்படி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது முதலாவது அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யுதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒயர், அதாவது இந்த CK ரிலேவோட நோல்ட் கையில் இந்த டெர்மினல்லையும் கீழே இருக்கக்கூடிய டெர்மினல்லையும் வச்சு மல்டிமீட்டரை 12 வோல்ட் பவர் இன்புட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஆகுதுன்றத பட்சத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வேலை செய்யலைன்ற பட்சத்தில் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வேலை செய்து பவர் வருது ஆனால் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த நோ வோல்ட் காயில் வந்துட்டு வேல்யூ வச்சு செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி செக் பண்ணுன்றதை அடுத்ததாக சொல்கிறேன். இது கீழே மேலே வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஓம்ஸ் வேல்யூவில் வந்துட்டு உங்களுக்கு 60க்கு நியர்பையில் வரும் இந்த CK ரிலே. மற்ற பிராண்ட் அதை கம்பெனியை பொறுத்து மாறும்.
ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வரும், செக் பண்ணிக்கோங்க. அந்த ஓம் செல்லும் சரியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த நாப்செட் NONCன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நாப்செட் பகுதியில் எறும்புகள் வந்துட்டு இல்லை பள்ளிகள் வந்துட்டு செத்துருக்கும், இல்லை கூடு கட்டியிருக்கும், இந்தமாரி நடந்திருக்கும். ஸோ அது இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த நாப்செட் பகுதி பார்த்திங்கன்னா கீழே மேலே ப்ளே ஆகாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்டு மட்டும் சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். அப்படி வருதுன்ற பட்சத்தில் நாப்செட் சரியாக ப்ளே ஆகலை அப்படின்ற மாரி மீனிங்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளார வந்துட்டு பள்ளிகள் செத்து போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாப்செட் வந்துட்டு கீழே மேலே ப்ளே ஆக கூடாது. இது எப்படி க்ளீன் பண்ணணும் பிடிக்கணுன்ற வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, மல்டிமீட்டரில் எப்படி இந்த சீக்வென்ஸ் ரிலேவோட நோல்ட் கையில் செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். மல்டிமீட்டரை ஆன் பண்ணிவிட்டு ஓம்ஸ் வேல்யூவில் வச்சுக்கோங்க. கண்டினியூட்டியில் வச்சு செக் பண்ணாதீங்க, ஓம்ஸில் வச்சுக்கோங்க. ஓம்ஸ் வச்சுட்டு இந்த நோ வோல்ட் கையிலோட இந்த பகுதியில் ஒன்று, இந்த பகுதியில் ஒன்று, அதாவது 2 எண்டில் நீங்கள் வைக்கிற பட்சத்தில் இது வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 58.9. அதாவது 60 தான் வரணும் அப்படின்றது கிடையாது, அது நியர்பை வேல்யூவில் முன்ன பின்ன உங்களுக்கு வரலாம். அப்படி வருன்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கிலோ ஓம்ஸில் போகுதுன்ற பட்சத்துலேயும் யூனிட் ஃபெயிலியரு, மில்லி ஓம்ஸ் இந்த மாதிரிலாம் வருதுன்னா யூனிட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங்கு. ஸோ இதுக்கான வேல்யூ வந்துட்டு ஓம்ஸில் நியர்பையில் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த யூனிட் வந்துட்டு சரியாக வேலை செய்யுது அப்படின்றத அர்த்தம். நண்பா, இந்த சீக்வென்ஸ் ரிலேவுக்கு உண்டான பலவிதமான தகவல் அந்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்வென்ஸ் ரிலேவுக்கு உண்டான கனெக்ஷனை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அது தனியாகவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச சீக்வென்ஸ் ரிலேவுக்கான பலவிதமான தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கின்ற பட்சத்தில் அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயிலான வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த சேனல் பிகினியரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பலவிதமான தகவலை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம இந்த வீடியோவில் சீக்கிரம் ரிலேவை பார்த்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டில் போய்ட்டு எப்படி ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணுறது, பிடிக்கிறது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கலாம், ஒரு மோட்டரை எப்படி ரீவைண்ட் பண்ணுறது, இதே போல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான A to Z தகவல்களை நம்ம இந்த ஒரு சேனலில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.